ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1120ஓட ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் ஸ்பாய்லர்ஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சாப்டரில் வந்து முன்னாடி எதை சொல்லியிருந்தாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. பெருசாக எந்த விஷயமும் இல்லை. இப்போ நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பங்க் ஹசார்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் யாருக்கு நடக்குதுன்னா, வெகாபங்க்கும் கிளாவருக்கும். அந்த கிளாவர் யாருன்னா ஒஹாராவோட ஒரு ஆர்கியலாஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பங்க் ஹசார்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்குது. அப்போ கிளாவர் வந்து வெகாபங்க்ட்ட சொல்கிறான், கிளாவருக்கும் வந்து அவனோட நேமில் வந்து டிங்கிற லெட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ கிளாவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டி கிளானை சேர்ந்த மெம்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கெட்டை காட்டுறாங்க. எக்கெட்டில் வந்து அட்லஸ் வந்து சன்னிக்கிட்ட வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க, அதாவது 1000 சன்னிக்கிட்ட. ஸோ நொஜுரோவை பார்த்தீங்கன்னா அட்லஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறான், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த சைடு வந்து ஜெயன் ரோபோட்டை பார்த்தீங்கன்னா பாக்கி உள்ள எல்லா எல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அந்த ஜெயன் ரோபோட்டோட ஒரு கை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எமித், அதாவது ஜெயன் ரோபோட்டோட நேம் வந்து எமித் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எமித் வந்து என்ன சொல்லுதுன்னா, டைம் வந்து வந்துருச்சு, நான் இப்போ அதை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. போன சாப்டரில் ஜாய் பாய் வந்து நம்ம எமித்திட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டியிருப்பாங்க, டைம் வரும்போது நீ அதை பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ எமித் வந்து இப்போ என்ன சொல்லுதுன்னா, டைம் வந்துருச்சு, நான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னாலும் ஜெயன் ரோபோட் என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பாய்லர்ஸில் காட்ட மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 சாப்டர் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர், ஸோ சாப்டரோட எண்டை காட்டுறாங்க. வெகாபங்க் சொல்கிறான், கோல்டி ராஜர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வேர்ல்டோட உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி. இதே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கோல்டி ராஜரோட க்ரூவுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, ஆனால் வெளியே சொல்லலை. இதே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஸோ பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ராஜரோட நேமில் வந்து டிங்கிற லெட்டரை கேட்டு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃபுல் ஸ்பாய்லர்ஸ். ஸோ ஃபுல் ஸ்பாய்லர்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விஷயமும் இருக்க போகிறது இல்லை. அந்த ஜெயன் ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் வந்துருச்சு, யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டரில் காட்ட மாட்டாங்க. அதாவது இன்னும் 2 சாப்டர் வச்சு இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லை, அதிலாச்சும் ஏதாச்சும் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இப்போ உள்ள சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் போகுது. சரி, வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.